ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டு நாம ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 ஸ்டோரியை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம போய் பாத்துருங்க. நீங்க எபிசோடா பார்க்கலாம், இல்ல ஒரே வீடியோவா ஃபுல் மூவியா பார்க்கலாம். ரெண்டு கேட்டகரியில இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. சரி வாங்க நாம இப்போ சீசன் 4 பார்க்கலாம். இந்த சீசன் 4ஓட இந்த மொத்த ஜுஜுட்சு கைசனோட கதையும் முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாங்காவை உங்களுக்கு அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்லயே போட்டா பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக ஒவ்வொரு பேனலையும் நான் கலரிங்கா மாத்தி கலர்ஃபுல்லா உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நாம இப்போ இந்த சீசன் 4 போலாம். அதுக்கு முன்னாடி சீசன் 3 கடைசியில ஏஞ்சல் நம்ம கோஜோவை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட ஸ்ட்ரைட்டா நம்ம கோஜோ கெஞ்சோக்கு கிட்டையும் சுகுனா கிட்டையும் சண்டைக்கு போகும்போது ரகசியமா ஒரு டீல் போட்டிருக்காங்க அவங்க 3 பேரும். அதுல நம்ம கோஜோ டிசம்பர் 24 அன்னைக்கு நம்ம சண்டையை வச்சுக்கலாம், அதுல தெரியும் யார் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலன்னு, ஆனா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோஜோ சொல்ல அதோட சீசன் 3 முடிஞ்சிருக்கும். சரி வாங்க நாம இப்போ சீசன் 4 எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சாபகலின் அரசன் ரியோமன் சுகுனாவோட அசிஸ்டன்ட் ஒன் சைட் லவர் எப்படி வேணாலும் சொல்லலாம். உராவுமே சுகுனாவோட மிச்ச விரல் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு விரல் எங்க போச்சுன்னு தெரியலங்க, அதை நான் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சாபகலின் அரசன் ரியோமன் சுகுனா அதை அந்த கிறுக்கு பைய கோஜோ தான் எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த உராவுமே அந்த கோஜோ என்ன ஓங்கி ஒரு பஞ்சு பண்ணான், நான் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணாலுமே எனக்கு இன்னுமே அது வலிச்சிட்டு இருக்கு, அவன் என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கான், அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகுனா கிட்ட கேட்க, அதை கேட்டு சுகுனா அந்த ஒரு விரல் மொத்தம் 20 விரல் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவேன்னு அந்த கோஜோ ஒரு விரல் கிடைக்காம பண்ணிட்டான். இருந்தாலும் என்கிட்ட இன்னொரு ஒரு ஐடியா இருக்கு, கெஞ்சக்கு என்னோட உண்மையான உடம்பை இத்தனை நாள் பார்த்துக்கிட்டான்ல, இந்த உடம்ப சாப்பிட்டு நான் அதுல இருந்து சக்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகுனா அவனோட பழைய உண்மையான உடம்போட அந்த இறந்து போன உடம்பு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே தின்னுட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம கோஜோ கியோட்டக்கா சோகோ இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க கியோட்டக்கா நனாமி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சிபிஐல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டு கோஜோ ரொம்ப சீரியஸா இருக்கும்போது அங்க ஈனோ வந்து நின்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்னு அப்ப காட்டல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம மெய் பெட்டிங் கேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன பெட்டிங்னா டிசம்பர் 24 அன்னைக்கு நம்ம கோஜோக்கு சுகுனாக்கு சண்டை நடக்க போகுது இல்லைங்களா, அந்த சண்டையை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அதுல நிறைய மக்களை பெட்டிங் பண்ண வச்சு இதுல யார் ஜெயிப்பா தோப்பான்னு சொல்லிட்டு பெட்டிங்ல காசு நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மெய் பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கவலை. இப்போ இங்க ஜப்பான்ல பார்த்தா ஃபுல்லா எல்லா மக்களுக்கும் இந்த கர்ஸ் இருக்குது தெரிய வந்துருச்சு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம அட்சியாக்கும் யூஜிக்கும் அப்படி ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ட்ரைனிங்ல அட்சியால நம்ம யூஜி அடிச்சிடறான். இல்லைங்க, யூஜி உடம்புல தான் அட்சியா இருக்காங்க, இவங்க கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்க. யாரோட டெக்னிக், ஒருவேளை அட்சியோட டெக்னிக்கா இருக்குமோ, ஏன்னா இதுல அவங்க யாரோட டெக்னிக்னு தெளிவா சொல்லவே இல்லை. இந்த அட்சியா வந்து நம்ம யூஜி உடம்புல இருக்காங்க, யூஜி உடம்புல அட்சியா இருக்காங்க.